டே பப்ளு ஐயா சொன்ன மாதிரி உனக்கு 5 பால் எனக்கு 5 பால் ஓகேவா டீலுக்கு? இல்ல உன்னைய ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆக்குறேன். இப்ப போறேன் ஃபுல் பவரை காமிக்கிறேன். ஐயோ டேய் எங்கடா அடிச்சு விட்டா? அடா பாவி பதாருக்குள்ள அடிச்சு விட்டியாடா நாசமா போனவனே. இருடா நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க இருடா. டேய் இங்கடா ஆளை காணும். பால் எடுத்துட்டு வந்தா பப்ளு வாயின காணும். இங்கடா பேட்டு கீட்டெல்லாம் கண்டு போய் தனித்தனியா கிடக்குது. டேய் பப்ளு அடே எங்க போயிட்டான்னு தெரியல வர. ஐயோ நம்ம அம்மாவுக்கு வர என்ன பதில் சொல்றேன்னு தெரியலையே. இருங்க டக்குன்னு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்ப்போம். அடப்பாவி ஐயோ இந்த பூச்சாண்டி வந்து பப்ளுவா என்ன தூக்கிட்டு போயிட்டா மக்களே. இப்போ என்ன பண்ணுறது உடனே புரியலையே ஒன்றும். ஸோ நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் போய் ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கோஸ்ட் பவர் வேணும் மக்களே. ஏன்னா அந்த பூச்சாண்டி பிடிக்கிறது நம்மளும் ஒரு கோஸ்ட்டாக மாறினா தான் அந்த பூச்சாண்டி நம்ம பிடிச்சி கபலுவா என்ன வந்துட்டு காப்பாற்ற முடியும். ஆஹா ஐ வாண்ட் கோஸ்ட் பவர்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ என்ன மிஷின்ன்றதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு மிஷினாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பவர் வாங்கிட்டு அந்த பூச்சாண்டி அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம பப்ளுவை திருப்பி கொண்டு வரலாம் வீட்டுக்கு வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷின் நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம மாஃபியாவோட கார் 2 டஸ்ட் ரைட் பண்ணிட்டு அதுலேருந்து இன்னொரு காரை சூட்டா போட்டு வரும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. என்னடா மிஷின் கொடுத்துக்கிறீங்க? ஓகே ரைட் விடுங்க. ஸோ நம்ம ஊரில் மாஃபியா தான் இவர் தான் மக்களே த பிளாக் மாஃபியா. இவங்க சரியான பயங்கரமான மாஃபியா மக்களே. இப்போ இவங்களோட 2 காரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரைட் பண்ணோம். அடுத்தது அங்கே ஒரு கார் தனியாக நிற்கிதுல அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு சூட்டா போட்டு வரணும். ஓகே இங்கே பாருங்க செம்மையா இருக்கே. இந்த காரை போய் டஸ்ட் ரைட் பண்ண சொல்றானுங்களே நாசமா போனீங்களே. அப்படி என்னடா உங்களுக்கு இவனு மேல பிரச்சனை? சரி ஓகே ரைட்டு. மாஃபியாவோட 2 ஃபேவரட்டான காரை வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரைட் பண்ணியாச்சு மக்களே. இப்போ இந்த டைம்ல மாஃபியா எல்லாம் ஊருக்கு போயிட்டானுங்க. இப்போ யாராச்சும் சப்போஸ் இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ யாராச்சும் கண்டிப்பாக மாஃபியாவோட கேங் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. அவனுங்களையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடலாம். இல்லைன்னா நம்மள போட்டு கொடுத்து மாஃபியா கேங் லீடர்கிட்ட போட்டு கொடுத்துருவானுங்க. அப்புறம் அவ்வளோதான் நம்ம பீஸ் ஆகிடுவானுங்க. ஆஹா இங்கே ஒரு மாஃபியா கேங் இருக்கிற மக்கள் கேங் மெம்பர் அவனையும் போட்டு தள்ளியாச்சு. ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாஃபியாவோட 2 காரும் டஸ்ட் ரைட் பண்ணியாச்சு. அங்கேருந்து செக்யூரிட்டி அவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. இப்போ இந்த காரை ஆட்டையை போட்டு வர வேண்டியதான். ஓகே இங்கே பாருங்க இந்த காரு செம்மையா இருக்கு. வா அதனால தான் இந்த காரை விட்டு வச்சிருக்கானுங்களா? சரி என்னடா போலீஸ் வந்துட்டானுங்களா போட்டு தகிர வேண்டியதான். ஓகே இப்போ நம்ம மாஃபியாவோட செக்யூரிட்டியை வந்து கொண்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் அடிச்சுக்கிறீங்க. 2 போலீஸை போட்டு தள்ளிட்டு அப்படியே நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம். ஓகே இதுக்கு மேலே நம்மளால இவனுக்கு சமாளிக்க முடியாது. நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஓகே ரைட்ரா ஓடுறா கைப்புள்ள. இதுக்கு மேலே வர வழி தெரியலடா கைப்புள்ள அப்படின்ட்டு கார் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்து நம்ம போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சு எப்படியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் 0 ஆக்கணும். இப்போ ஒரு ஸ்டார் நம்ம மேலே கேஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு தப்பிச்சு சிட்டி விட்டு வெளியே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே இருக்கிற போலீஸ் கேஸ் வெளியே வந்துடும் மக்களே. ஸோ அதனால இப்போ நான் சிட்டி விட்டு போச்சுரா ரைட்டா வாயை திறந்து மூடலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு அவசரம் வந்துருச்சு. ஐயோ சார் இருக்கு சார் போயிடுறது சார் நான் மட்டும் சேவனியா எப்பா சாமியை. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியலையே. ஓகே ரைட்டு ஃபுல் ஸ்பீடை ஆரம்பிச்சு இப்போ இங்கே போக வேண்டியதான் ரைட்டா. ஓகே டாப் கீரோ போட்டாச்சு. இதுக்கு மேலே சல்லுன்னு போக வேண்டியது. எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆஹா போலீஸ் கேஸ் மறைஞ்சிருச்சு. சூப்பர் மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் மிஷின் கம்ப்ளீட்னே வரலையே. எங்கடா மிஷின் கம்ப்ளீட்னு வரல? நான் தான் அந்த காரை சூட்டா போட்டு வந்துட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே ரைட்டு எங்கடா காணும் வந்துருச்சு. ஸோ மிஷின் கம்ப்ளீட்டட் மக்களே. இப்போ மிஷின் 2 என்னன்னு பார்க்கலாம். என்னது ஒரு டைனோசரை கொண்டு விட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு டைனோசரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வரணுமா? என்னடா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்கில் ஒரு டைனோசரை வந்து பார்த்தீங்கன்னா மர்கையா பண்ணிவிட்டு அப்புறம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டைனோசரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணுமா? இது எப்படா பாசிபிள்? ஹவு திஸ் கம் பாசிபிள்? ஓகே ரைட் விடுங்க ஏதோ ஒன்று. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரை மர்கையா பண்ணி கைமா போட்டுருவோம். ஓகே சண்டே சமையலுக்கு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைனோசரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வரணுமா? சரி ரைட்ரா. ஸோ அதுக்கு இன்னொரு டைனோசரை நம்ம போய் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டைனோசரை போய் கண்டுபிடிச்சி வெறுப்பேற்றி அதை நம்ம பின்னாடியே ஓட திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த காரை ஓட்டிட்டு போனோம். ஓகே ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் நம்மளை பார்த்துருச்சு. அது பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டே இருக்குது செம்ம ஸ்பீடில். ஸோ அது மட்டும் மாட்டணும்னு வச்சுக்கோ அதுக்கிட்ட அவ்வளோதான். அப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா டைனோசர் வருதா இல்லையா? இருங்க ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எங்கடா ஆளை காணும் டைனோசர் எங்கடா போச்சு? நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டோமோ? இருங்க வந்துட்டு இருக்கு பாருங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கு பாருங்க. ஓகே ஸோ இப்போ இதே ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைனோசரை கூடயே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இந்த டைனோசரை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் 2 கம்ப்ளீட்டட்.
எங்கேருந்து அந்த மாதிரிலாம் யோசிச்சு மிஷினை கொடுப்பாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே ரைட்டு. எங்கடா டைனோசர் வந்துச்சா இல்லையா? மிஸ்டர் டைனோஸ்டார் எங்கே இருக்கீங்க? எங்கடா ஆளை காணும் டைனோசரை? ஐயோ எங்கடா போச்சு? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. டே எங்கடா? அங்கே பாருங்க தெரியுது பார்த்தீங்களா? அங்கே உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது ஆட்டிக்கிட்டு. ஓகே இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் சல்லுன்னு போக வேண்டியது தான். ஸோ போயிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கார் விட்டுறலாம். ஸோ டைனோசரும் பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்புறம் மிஷினும் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசர் வெளியே வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம டாப் கீரை போட்டு தூக்க வேண்டியதான். ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைனோசரை வெறுப்பேற்றி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்குது. சிக்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம சிக்கன் ஆயிடுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசரும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய பின்னாடியே வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரே சரிங்க, இப்போ நம்ம காரை விட்டு வெளியே இறங்குவோம். அப்பாடா டைனோசர் பின்னாடி வருது. போச்சுரா ரைட்ரா, ஒரே அடிதான் மக்களே, கவுத்து விட்டுருச்சு. ஆனால் டைனோசர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே நம்மளை கண்டுக்கல மக்களே. புது இடம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு செட் ஆயிடுச்சு போல இங்கே பாருங்களேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம டைனோசர் ஒன்று கர்மா வச்சு கைமா பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சுரா, நம்மளை பார்த்துருச்சுரா, சிக்கிட்டோம்டா. ஸோ மிஷினும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுரா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் மிஷின். ஸோ தேர்ட் மிஷின் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் த மோட் ஹார்டஸ்ட் சேலஞ்ச். இப்போ இந்த மிஷின் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியன் பைக்ஸில் எந்த பேய் பவர் கேட்டாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துரும் மக்களே. ஸோ எக்ஸாம்பிள் கிரானியா, அப்புறம் டுங் சாகரா, யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட பவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மிஷின் 3 அது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ மிஷின் 3 கம்ப்ளீட் பண்ண அந்த ஹார்டஸ்ட் சேலஞ்ச் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் மக்களே. ஓகே ரைட்டு, நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட் மட்டும் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹார்டஸ்ட் சேலஞ்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்னு தோணுது. எங்கடா இது எங்கேயோ போகுது ரோடு, அங்கேங்கடா ஏதோ பில்டிங்கை கவுத்து போட்டு வச்சுக்கிறானுங்க. எப்படா எவ்வளோ தூரம்டா இது போகணும், ஒன்றுமே புரிய மாட்டேதுரா. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவுந்து போன பில்டிங் மேலே ஏற மாதிரி வருது. பட் அடாடே எங்கடா மரத்தை போட்டு மறைச்சி விட்டீங்க, எங்கடா போகிறது? ஐயோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. ஐயோ என்னடா இது, என்னடா உள்ளே இத்தனை ஃபேனை சுற்றிட்டு இருக்குதே. ஒரு ஃபேனில் நம்ம சீக்கினா கூட ஆச்சு, அப்படியே நம்ம தூக்கி அப்படியே வெளியே அழகாக போட்டுருப்போங்களே. ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே ஏறிட்டு இருக்கோம். இப்போ பில்டிங் மேலே ஏறினவுடனே ஃபினிஷ் பாயிண்ட் வந்துருமா? என்னடா இது எங்கடா பறகுது? என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க சாமி? அப்படியே அப்பா இப்படிலாம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டனலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி வருது. இருங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். இதுக்கு மேலே ரோடு இருக்கானே என்னன்னு தெரியல. ஆஹா இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டனல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டனலுக்குள்ள ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கணும் போல. ஐயோ என்னடா பண்றீங்க? டேய் ஓகேடா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டனலை 2 ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க. கமான். எப்பப்பா சாமி நல்லா இருக்குது, பார்க்க கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஸோ 3வது ரவுண்ட் அடிச்சிட்டோம், அவ்வளோதான் கீழே இறங்கிட்டோம்டா. சூப்பராக இருக்குல்ல? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன இது என்னடா இது இப்படி இருக்குது எப்பாடே சாமி? ஓகே ரைட் விடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுங்கடா ரோடு இருக்கா இல்லையா? பெரிய ரோடே போட்டு வச்சிருக்கானுங்களா வானத்தில். ஓகே இப்போ ஃபுல் டாப் கீரை போட்டு தூக்க வேண்டியதான். ஆஹா என்னடா ரோடு செம்மையா இருக்கு, ஹைவே மாதிரி போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேம்பில் குதிச்சு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ஐயோ எங்கடா போகுது? டே செம்ம வேற மாதிரி. ஸோ அங்கே ஃபினிஷிங் லைன் தெரியுதா? ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஐயோ போச்சுடா ரைட்டா. அடங்க ஒக்க எங்கடா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடங்களும் வரலன்னு பார்த்தேன். இப்போ பாருங்க மண்டையை உடஞ்சி போச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம அங்கே இருக்குது வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்தாச்சு. இப்போ வண்டி நல்ல வேலை கீழே போய் விழுவில்லையே, இல்லைனா அவ்வளோதான் கடைசி வரைக்கும் நம்ம ஓடியா போயிருக்கணும். இப்போ நம்ம வண்டி எடுத்தாச்சு. இப்போ நேராக திருப்பி தூக்க வேண்டியதான் அடிச்சு. ஓகே டாப் கீரை போடு, போயிட்டே இரு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னடா அப்படா வந்தாச்சுடா. ஸோ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ அங்கே ஃபினிஷிங் லைனும் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ அதுதான் ஃபினிஷிங் லைன். அங்கே போய்ட்டு இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரி ஓகே ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு டாஸ்க்கை. ஸோ ஃபினிஷிங் லைனுக்கு வந்தாச்சு. ஸோ த மிஷின் completed. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 மிஷினும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரோட பவர் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
டுங் 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 சாகூரோட பவரை. ஸோ வாங்க இப்போ ஆஹா மரம் மாதிரி ஸோ டுங் 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 சாகூர் அப்படின்னு போட்ட உடனே இங்கே பாருங்க அடி செம்மையாக இருக்கானே, விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கானே. அங்கே பாருங்க நம்ம அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா பயந்து தெரிச்சுட்டு ஓடுறோம் பார்த்தீங்களா, எப்படி ஓடுறோம் பார்த்தீங்களா. டேய் நீ வாடா எவடுறவன் ஜிம் பாடி மாதிரிக்கிறான், பில்ட் ஆச்சு பாடி பில்டர் மாதிரி. ஐயோ என்னடா நம்மள மாதிரி ஒரு கட்டை வச்சிருக்கிறான். ஐயோ சார் தெரியாமல் மடிச்சிட்டேன் சார், மடிச்சிருக்கு சார். எப்பா சார் உங்களை தான் சார், எப்பா என்ன இந்த அடி அடிக்கிறான் தம்பி, அப்பா இவனை போட்டு தள்ளி வந்துட்டு ஏன்டா தெரியாமல் அடிச்சுட்டு ஏன்டா இந்த அடி அடிக்கிற, அப்பா சாமி என்ன அடிடா. ஓகே போலீஸ் கேஸ் வேற ஆச்சு, ஜீப் எடுத்துட்டு ஓடி போயிட வேண்டியதான். டுங் 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 சஹூர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் யாரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரி ஓகே ரைட்டு இருங்க, நம்ம ஃபஸ்ட் இந்தியன் பைக்ஸ் போயிட்டு அங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஸ்குள்ளே போடலாம். என்ன போடலாம்? ஓகே ஸோ சின்சான். கண்டிப்பாக இது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா. ஸோ இப்போ வாங்க சின்சானு போட்டோம், சின்சானே வந்துருச்சு. வாவ் செம்மையாக இருக்குல்ல. இப்போ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்சானோட சேட்டைகள். ஆஹா இவன் குட்டி சைக்கிள் எப்படி ஓட்டிட்டு இருக்கா பார்த்தீங்களா. ஐயோ செம க்யூட்டாக இருக்கிறானே சின்சானே. இங்கே பாருங்க அவனுக்கு ஏற்ற குட்டி சைக்கிள் சூப்பராக இருக்குதே. வாவ் செம. இங்கே பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் கேரக்டர் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அதை போடுறேன்னு கண்டுபிடிங்க, என்ன போட போகிறேன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. சரி ஓகே இங்கே பாருங்க சின்சான் கண்ணு கிண்ணெலாம் வச்சு பயங்கரமா இருக்கானு, டெரரிஸ்ட் மாதிரியே. ஓகே ரைட் மக்களே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரை போட போறோம் அப்படின்னு கெஸ் பண்ணுங்களேன். அவங்க வந்து ஒரு பெரிய காஞ்சனா மாதிரியே இருப்பாங்க. அவங்க பேர் தான் கமலா. ஸோ கமலாக்கா வாக்கா இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது கமலாக்கா. எப்பா டே என்னடா கமலாக்கா பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க பார்க்கவே பார்த்தீங்கன்னா எனக்கே இங்கே பைக் இருக்குது, விளாட்றதுக்கு சூப்பராக இருக்குது பக்கல. ஓ சூப்பர் கமலாக்கா. இங்கே பாருங்க ஆஹா கமலாக்கானா சும்மாவா. அங்கே பாருங்க எம்மா சாமி. வாவ் நம்ம ஊர் காஞ்சனா மாதிரியே இருக்குதுப்பா சாமி. ஆஹா ரைட்ரா. ஐயோ இங்கே பாருங்க கமலாக்கா பார்த்தோன்னே தெரிச்சு விட்டு வர்றானுங்க. டே கமலாக்காவே அடிக்கிறாடா. டே யாரா அது? ஐயோ போலீஸ் கேஸ் ஆச்சா? ஐயா சார் விட்டுருக்கு சார், ஐயா தெரியாமல் வந்துட்டேன் சார், இந்த ஊருக்கு நான் தப்பிச்சு ஓடி போயிடுறேன் சார். அப்புறம் ஐயோ என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க, என்னடா கத்தனாலும் போக மாட்டேங்கிறானுங்க. சரி ஓகே ரைட்டு ஓடி போயிட்டு தான், இதுக்கு மேலே நம்மளால அடி தாக்க முடியாது, எஸ்கே போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரை போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம போட போகிறது சைரன். இவன் ஒரு பெரிய கோஸ்ட் மக்களே. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேய் தான். ஸோ இவன் பேர் சைரன். ஸோ சைரன் இவன் ஒழிச்சான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் காதி கிழிஞ்சு ரத்தம் வந்து பழக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மயக்க போட்டு செத்து போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போட்டு ஆஹா இங்கே போகிறக்கு மக்களே. ஆஹா ரைட்ரா. ஐயோப்பா சைரனோட பவர் பாருங்களேன் போட்டு. ஐயோ என்ன அடி அடிக்கிறான். டே இந்த ஜிம்பாயே போட்டு தாக்கிட்டானே அசால்ட்டா. செம்மையாக இருக்குது சைரன். ஸோ ஒன்னே மாதிரிலாம் யாரும் வர முடியாது சைரன். ஸோ இங்கே பாருங்கள் போலீஸ் கேஸும் ஆயிடுச்சு, பட் போலீஸையும் பார்த்தீங்கன்னா போட்டு தாக்குன்னு தாக்குறான். செமல போடு வேற லெவல். சைரன் பயங்கரமான பவர் கொண்ட சைரனாக இருப்பான் போலே. ஓகே அங்கே பாருங்க சைரன் இருக்குது மேலே. அங்கே பாருங்க இந்த வண்டியில் சைரன் இருக்கு. இப்போ இந்த வண்டி எடுத்துட்டு சைரனோட எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஓகே டாட்டா பை பாய் தேங்க்யூ சார், அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரை போட போகிறோம் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போட போகிற கேரக்டர் ஸோ யாருன்னா ஸ்குவிட் டால். ஸோ ஸ்குவிட் கேர்ளும் ஒரு பயங்கரமான ஒரு பேய் மக்களே. எங்கடா போயிட்டு இருக்குது? ஏம்மா யாருமா இப்போ லாரி இப்படி ஓட்டிகிட்டு இருக்குது? ஆடா நாசமா இந்த பஞ்சாப் லாரி அழகாக இருந்தது, யாரா இப்படி பண்ணி விட்டுது? ஓ நீ தானா ஸ்குவிட் டால். கமான் இங்கே பாருங்க ஸ்குவிட் டால் செம்மையாக இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்குமே. ஸோ இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குது. ஓகே அங்கே பாருங்க சிங்கம் இருக்குது. ஆஹா இப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்து சிக்கிட்டுமா? ஐயோ சிங்கம் வேறு இருக்குதா? எப்போ பாப்பா எதுவும் போச்சா வாயை வைக்கல, அதுக்குள்ளே இந்த சிங்கத்தை போட்டு தள்ளிடுச்சு குண்டில். இப்போ அது கோவம் வந்துருச்சு மக்களே. வாயை டக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஓடி போயிடலாம். அதுக்குள்ளே போயிட்டா சிங்கத்தால் வந்து நம்மளை வந்து கடிக்க முடியாது தெரியுமா. இப்போ பாருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு, இதுக்கு மேலே சிங்கம் வராது. ஏன்னா உள்ள ஒரு சிங்க சார் இருக்கிறாரு, அவரால் இந்த சிங்கம் வரவே வராது மக்களே. சமையல் இருக்குல்ல. சரி ஓகே ரைட்டு. இப்போ இதெல்லாம் எப்படி ப்ரோ விளையாடுறீங்க அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ அப்படின்ற ஒரு கேமில் தான் நம்ம விளையாண்டுருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோலாம் சொல்கிறேன் இது எப்படி விளையாடுறது, இந்த மாதிரி கிராணி இந்த மாதிரி ஸ்குட்டால் அப்படின்லாம். ஸோ அடுத்தது நம்ம கிராணி பார்க்கலாம் வாங்க. கடைசியாக நம்ம கிராணியை பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல கிராணி ஐயா, பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பர் மிக்லே. சரி நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பபுளுவா என்ன போய் அப்புறம் நம்ம காப்பாற்றிக்கலாம். ஓகே ஸோ நம்ம வீடியோ மூச்சிக்கலாம் மக்களே. இப்போ டாட்டா பை பை, see you.